உங்கள் லைஃப்பை தலைகீழாக மாற்ற போகிற அந்த மாசிவான சேஞ்சஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ண போகிற அந்த 10 சிம்பிள் ஹேபிட்ஸ் என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். என் லைஃப் மாறணும், நான் நினச்ச கோலை அடையணும், பெருசாக சாதிக்கணும், பணக்காரனாக ஆகணும், க்ரோஸில் டேர்ன் ஓவர் ஆகிற பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு பெரிய பெரிய ஆசைகளோடு இருக்கீங்கன்னா பெருசாக ஏதாவது பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு 10லிருந்து 16 மணி நேரம் டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணணும், பெரிய யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கணும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா தான் என் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்முக்கு ரன் பண்ண முடியும் அப்படின்னு இந்த மாதிரி மிகப்பெரிய கோல்ஸை அடைய மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நம்மள பலர் நினைக்கிறது உண்டு. பெருசாக பண்ணணும், மாசாக பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்ன கோல், உதாரணத்துக்கு ஜிம் போகிறது, புக் ரீட் பண்ணுறதுக்கு கூட அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒழுங்காக பண்ணுவாங்களான்னு பார்த்தா நாட்களை விரல் விட்டு எண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ண வேகத்திலேயே புஷ்வான மாதிரி முடிஞ்சிடும். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு டேட் வரைக்கும் இந்த உலகத்தில் யாரையெல்லாம் வெற்றியாளர்களாக கொண்டாடுதோ அது வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 கம்பெனியோட ஓனராக இருக்கலாம், சினி ஆக்டர்ஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர், பிஸ்னஸ் பர்சன்ஸ், இப்படி எல்லாருக்கிட்டையும் இருக்கிற அந்த காமன் ஹேபிட்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். இதை சொன்ன உடனேயே நீங்கள் இந்த பர்சன் பண்ணுறதெல்லாம் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பயந்துராதீங்க. இவங்களோட டே டு டே லைஃப்பில் பண்ணக்கூடிய குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எப்படி பெரிய சேஞ்சஸை கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சொல்லும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆலமரத்தோட விதை ரொம்ப குட்டி, ஆனால் அது வளர்ந்து மரம் ஆச்சுன்னா எப்படி எல்லாரையும் அண்ணாந்து பார்க்க வைக்கிற அளவுக்கு பெருசான ஒரு growth இருக்கோ, அந்த மாதிரி தான் ஒரு குட்டி ஹேபிட் மூலமாக நம்ம பெரிய growth அடைய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் மாற்ற போகிற அந்த சின்ன சேஞ்சஸ் மிகப்பெரிய சேஞ்சஸை கொஞ்ச காலத்தில் கொண்டு வரும். சம்டைம்ஸ் இதனால என்ன சேஞ்ச் வந்துட போகுது அப்படின்னு கூட அலட்சியப்படுத்துகிற விஷயம் மாதிரி தான் இருக்கும். அந்நியன் படத்தில் 5 பைசாவை திருடுனா தப்பா? பெரிய தப்பு இல்லைங்க. 5 கோடி பேர் 5 பைசாவை திருடினா தப்பு மாதிரி தான் இருக்குங்க அப்படின்னு அந்த டயலாக் சொல்லுவார்ல. பார்க்க சின்ன ஹேபிட்ஸாக இருந்தாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அதோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்டாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் 1% உங்கள் கோலுக்காக தொடர்ந்து எஃபர்ட் போட்டிங்கன்னா ஒரு வருடத்திலேயே நீங்கள் 37 டைம்ஸ் அதிகமான ரிசல்ட்ஸை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கண்ணுக்கு இந்த சேஞ்சஸ் உடனடியாக நிச்சயம் தெரியாது. பட் ஒரு நாள் சடனாக பார்க்கும்போது நீங்கள் கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கையை நிஜமாவே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஹேபிட்ஸோட அழகே சடனாக திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சதும் பணக்காரனாக ஆகிற மாதிரியோ, 6 பேக்ஸ் வச்சுருக்க மாதிரியோ, மல்டி மில்லியனர் பிஸ்னஸை ரன் பண்ணுற மாதிரியோ அதிரடி ஷிஃப்டிங்காக இருக்காது. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள். இப்படி இன்ஸ்டண்ட்டான ஷிஃப்ட் ஓவர் நைட்டில் அப்படி நடந்தால் கூட நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா? ஒரே நைட்டில் ஒல்லி ஆகிட்டிங்கன்னா உங்களை கண்ணாடியில் பார்க்கும்போது அதை நார்மலாக அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? ஒரு மல்டி மில்லியன் பிஸ்னஸ்க்கான மேஜர் டெசிஷனை அலசி ஆராய்ஞ்சி ஒரு தொலைநோக்கு பார்வையோட இன்ஸ்டண்ட்டாக முடிவெடுக்கிற கான்ஃபிடென்ட் வந்திருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. 30th ஃப்ளோரில் இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரணும்னா மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிடுவோமா? உடனே பண்ணுனா சேதாரம் நமக்கு தான். லிஃப்டில் வரணுமா, எஸ்கலேட்டரில் வரணுமா, ஸ்டேர்ஸில் வரணுமா அப்படிங்கிற வே ஆஃப் ப்ராக்ரஸை மட்டும்தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். இப்படி நம்ம ஆசைப்படுற விஷயம் வேணால் ரொம்ப பெருசாகவும் தூரமாகவும் இருக்கலாம். அதை அச்சீவ் பண்ணவும் அக்செப்ட் பண்ணிக்கவும் தான் நம்ம ஹேபிட்ஸாக ஃபாலோ பண்ணுறோம். இப்படி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணுறது மூலமாக நம்ம நினச்ச விஷயத்தை அடையும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கவும் திறமையாக ஹேண்டில் பண்ணவும் நம்ம கடந்து வந்த பாதையில் நம்ம கற்றுக்குவோம். ஒரு அழகான கோட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ராவல் அண்ட் சக்ஸஸ், இது ரெண்டுலேயுமே நம்ம ரீச் பண்ணுற டெஸ்டினியோ டார்கெட்டோ முக்கியம் இல்லை, அதில் கடந்து வர விஷயம் என்ன, அதை கடந்து வந்த வழியில் உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே அழகான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரி, உங்கள் எதிர்காலத்தை மாற்ற போகிற அந்த 10 சிம்பிள் ஹேபிட்ஸ் என்னன்னு 1 by 1 பார்ப்போம். நம்பர் 1, ரீடிங்.
நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்படி நம்ம பாடி க்ரோத் அண்ட் மெட்டபாலிசம்க்கு ரீசனாக இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டுக்கும் என்ன ஃபீட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் மூளையோட வளர்ச்சியும் செயல்பாடுகளும் இருக்கும். அதுக்குன்னு மைண்டுக்கு சோறாக ஊட்ட முடியும்? நம்ம மைண்ட் அண்ட் பிரெயினுக்கு ஒரு தேர்ஸ்ட் இருக்குது. அதுக்கு நம்ம இன்ஃபர்மேஷனால் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கான்ஷியஸாவோ சப்கான்ஷியஸாவோ மைண்ட் நம்மளை சுற்றி நடக்கிற, பார்க்குற, கேட்குற, பேசுகிற விஷயங்களை ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுறோமோ அதுதான் நம்ம மைண்டுக்கான இன்டேக். புக்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெய்லி ஒரு 10 to 15 minutes அட்லீஸ்ட் கான்சென்ட்ரேட்டட் ரீடிங் பண்ணுங்கள். பில் கேட்ஸ் அவரோட லைஃப்பில் புக்ஸை படிக்கிறதுக்காகவே வெக்கேஷன் போகிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன் இந்த ரீடிங் ஹேபிட் அவ்வளோ இம்பார்ட்டன்னா அது உங்கள் மைண்டை எல்லை கடந்து யோசிக்க தூண்டும். இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின அளவு தான் நமக்கு யோசிக்க வரும். பட் புக்ஸ் ரீட் பண்ணுறனால மைண்டோட திங்கிங், பர்செப்ஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க முடியும். இன்னொருத்தரோட லைஃப், அவங்க சக்ஸஸ், அவங்க கடந்து வந்த பாதை, இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இருக்கிற லைஃப்பில் எல்லாருமே சக்ஸஸை நோக்கி ஓடும்போது அதில் நம்ம இன்னும் ஒரு படி ஸ்பெஷலைஸ்டாக முன்னாடி போகணும்னா நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் தான் ஆடட் வேல்யூ. இதெல்லாம் தான் சக்ஸஸ்க்கான நியூட்ரியன்ஸ். கான்ஸ்டண்ட்டான லேர்னிங் வேணும். புதுசாக வரதை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் இதை ஈஸியாக பண்ணணும்னா ரீட் பண்ணுற ஹேபிட்டை டெவலப் பண்ணணும். ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எதை வேணாலும் பண்ணலாமான்னு கேட்டால் உங்களுக்கு பர்சனலாக எது தேவையோ, உங்கள் ஒர்க்குக்கு ரிலேட்டடாக ஸ்கில் டெவலப்மெண்ட், செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட் பிஸ்னஸ் தொடர்பான புத்தகங்கள், இது மாதிரி வாசிக்கும் போது உங்கள் நாலேஜ் வைடராக டெவலப் ஆகும். இந்த புக் வெறும் எழுத்தாலான புத்தகம் மட்டுமே கிடையாது. இது ஒருத்தரோட வாழ்க்கை, அவரோட அனுபவங்கள், அறிவு, அவரோட தோல்விகள், அது கற்றுத்தந்த பாடம், அவர் சக்ஸஸுக்காக என்ன பண்ணாரு, இது எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு புக்கும் ஒரு லைஃப் டைம் லெசன்ஸ் தரும். ஸோ எப்படிப்பட்ட புக்ஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்து சூஸ் பண்ணி ரீட் பண்ணுங்கள். இதில் கிடைக்கிற டேக்அவே உங்கள் ஃப்யூச்சருக்கு ஐடியாஸ் தரும். அண்ட் உங்கள் டெசிஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. நம்பர் 2, 99% ஆஃப் சக்ஸஸ் பீப்புள் காமனாக வச்சுருக்க ஒரு ஹேபிட்டை பார்க்க போகிறோம். அதுதான் ஜேர்னலிங். ஜேர்னலிங் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஐடியாஸ், கோல்ஸ், டெய்லி டாஸ்க் இதை எல்லாம் ஒரு டைரியில் டெய்லி நோட் பண்ணணும். பொதுவாக நம்ம மனசுக்கிட்ட பேசிக்கிற மாதிரி ஒரு புக்கில் வேர்ட்ஸாக இதில் ஃபில் பண்ண போகிறோம். ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, எப்போ ஒரு தாட் அண்ட் ஐடியா பேப்பரில் எழுத்து வடிவமாக கொண்டு வரமோ அப்போ அது ரியாலிட்டியில் நடக்க அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு ப்ராப்ளமே இருக்குன்னா கூட அதை எழுதுனா ஃபர்ஸ்ட் உங்க மண்டைக்குள்ள இருந்து அது வெளியில வந்துருது. ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ கண்ணுக்கு முன்னாடி சின்னதா தோணும். இப்போ இந்த சின்ன பிரச்சனையை பார்க்கும்போது சொல்யூஷனுக்கான தேடுதலை பிரெயின் ஸ்டார்ட் பண்ணிடும். சேம் வே ஒரு டெசிஷனை எடுக்க கஷ்டமா இருக்கும் போது மனசு மறுபடியும் கன்ஃபியூஷன்லேயே உங்களை நிற்க வைக்கும். ஒன்ஸ் அதை எழுதி அதோட பாசிட்டிவ் நெகட்டிவை உங்களால் பிரித்து எழுதும் போது ஒரு கிளாரிட்டி அங்கே உருவாகும். ஜேர்னலிங் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹேபிட்டை ட்ராக் பண்ண, ப்ராப்ளமை சால்வ் பண்ண, டெசிஷன் அண்ட் டிஸ்கஷன் அண்ட் மைண்டில் இருந்து வெளியில் அகற்றவே முடியாது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப அதை ஒரு பேப்பரில் எழுதி கூட கிழிச்சு தூக்கி போட்டுடலாம். நிஜமாவே இதை கொஞ்ச காலம் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆஃப்டர் சம் டைம் அதை நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ரொம்பவே மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க, எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, என்ன லெசன் லேர்ன் பண்ணீங்க, இது எல்லாமே ரீகலெக்ட் ஆகும். டெய்லி ஒரு 10 minutes இந்த ஜேர்னலிங்காக ஒதுக்குங்க. நம்பர் 3, செட் யுவர் கோல்ஸ். உங்கள் இலக்கை நிர்ணயம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கை தினமும் நகர்ந்துக்கிட்டு போகுதுன்னா காற்றுல போகிற போக்கில் நகர்ற படகு மாதிரி தான் இருக்கும். ஏதோ போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் வழியை கடலை விட்டு நிலத்துக்கு போகவே முடியாது. இந்த இலக்கு தான் உங்களுக்கான வழியை காமிக்கும். பணமோ, காரோ, வீடோ, ஏதோ ஒரு கோல், இதுதான் உங்களை ஓட வைக்கும். வெறும் இயர் பிகினிங்கில் 1ஆம் தேதி எல்லாம் மண்டேஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்தந்த வேலைகளை முடிக்கிறது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதும் தான். உங்களோட பெரிய கோலை குட்டி குட்டியாக பிரித்து அதை செயல்படுத்தணும். கோல்ஸை டாஸ்காக மாற்றணும். மந்த்லி 1 lakh ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் அல்டிமேட் கோலாக இப்போதைக்கு வச்சுக்கோங்க. இதுதான் உங்கள் கோலுன்னு செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு 4 வாரம் இருக்குது. வாரம் 25,000 ஏர்ன் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி இதை அச்சீவ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் ஒரு 10,000 டார்கெட் வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள்.
வாரத்துக்கு 7 நாள் இருக்குது. 7 நாளைக்கு ஸ்ப்ளிட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக 1500லேருந்து 2000க்குள்ளே ஏர்ன் பண்ணணும். ஸோ ஒரு நாளைக்கு அப்படி என்ன வேலை பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து அதை டாஸ்காக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி எந்த விதமான கோல்ஸாக இருந்தாலும் அதை மந்த்லி டாஸ்காக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு வீக்லி அதுக்காக என்ன பண்ணணும், டெய்லி அதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். நம்பர் 4, எக்ஸசைஸ். ரீடிங் எப்படி மைண்டை ஆக்டிவேட் பண்ணுதோ பாடிக்கு எக்ஸசைஸ் தான் முக்கியம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஹேபிட். சக்ஸஸ்க்கும் எக்ஸசைஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டால் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கு நிச்சயம் பெரும் பங்காக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மைண்டை ஷார்ப்பாக்குது, உங்கள் ஃபோக்கஸுக்கு தேவையான எனர்ஜியை ஒரு நாள் பூரா தரும். ஃபிசிக்கலாக எப்படி இருக்கோமோ அது மென்டல் ரெஸ்பான்ஸுக்கு டைரக்ட் கனெக்ட் ஆகுது. பாடியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் போது தான் மைண்ட் ஷார்ப்பராக இருக்கும். உங்கள் வில் பவர் க்ரோ ஆகும். கடினமான சூழ்நிலைகளில் போதும் விடு அப்படின்னு வீக்கான பர்சன்ஸ் தான் யோசிப்பாங்க. இது வீக்கான பாடியை மட்டும் சொல்லலை, வீக்கான மைண்டையும் தான். உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். டெய்லி லைஃப்பில் நம்ம எனர்ஜியை சீக்கிரம் ட்ரெயின் ஆகிற மாதிரி பர்சன்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸை க்ராஸ் பண்ணி வருவோம். அதுக்கும் சேர்த்து நமக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ நான் மணிக்கணக்காக ஜிம்மில் இருக்கணும், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணணும், கார்டியோ பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நோ. ஜஸ்ட் ஒரு 20 மினிட் வாக், லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங், ஒரு 1 or 2 ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இதை மட்டும் பண்ணினா போதும். நான் இந்த ஒர்க் அவுட்டை ஃபிட்னஸ்க்காகவும் வெயிட் லாஸ்க்காகவும் சொல்லலை, ரெகுலர் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஹேபிட். ஸோ தட் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எனர்ஜெட்டிக்காகவும் ஷார்ப்பராகவும் செயல்பட ஹெல்ப் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் தான் இது. அண்ட் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு வீக்குக்கு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை அப்படியே இன்னொரு வீக், அப்புறம் இன்னொரு வீக் அப்படின்னு ஒரு மந்த் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இப்படி உடல் ஆரோக்கியத்து மூலமாக மன வலிமையும் மேம்படுத்த முடியும். இன்னொரு ரீசன் வாய் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேஜிக் மைண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் ஒன்று இருக்குது. அது தெரிஞ்சால் கண்டிப்பாக எக்ஸசைஸ் ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். அது என்னென்னு இந்த வீடியோவில் இன்பிட்வீனில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் அது என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹேபிட் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னா நன்றியோடு இருக்கிறது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இருங்க சொல்கிறேன். இது பார்க்க மட்டும் சிம்பிளான ஹேபிட் இல்லை, பழகவும் ரொம்ப சிம்பிள் தான். வாட் யூ ஃபோக்கஸ் ஆன் இட் எக்ஸ்பான்ஸ். எதில் நம்ம கவனம் இருக்கோ அது வளரும். அது கெட்ட விஷயம்னாலும் சரி, நல்ல விஷயம்னாலும் சரி, அது அதிகமாகிட்டே இருக்கும். கெட்ட விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள், வேண்டாத பேச்சு, இதையே பேசிக்கிட்டு இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலை மறுபடியும் உங்கள் லைஃப்பில் வரும். இதுவே நல்ல விஷயங்கள், நல்ல பழக்கங்கள், பாசிட்டிவான திங்ஸ், இதுக்கு எல்லாம் நன்றியோடு இருந்தால் உங்கள் லைஃப்பில் அது மறுபடியும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்கள் வாழ்க்கையை பற்றின ஓவரால் ஒப்பீனியன் மாறும். நம்மக்கிட்ட இல்லாத விஷயங்களை பற்றி நமக்கு பொறாமையும் அதிகமாக இருக்கிறனால கர்வமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பட் ஒன்ஸ் அதுக்கு நன்றியோடு இருக்கும்போது பொறாமை, போட்டி, கோபம், வெறுப்பு, பழிவாங்கிறது இது எதுவுமே உங்களுக்கு வராது. அண்ட் மோர் ஓவர் இந்த கிராட்டிடியூடை ஒரு ஹேபிட்டாக மாறும்போது எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவான கண்ணோட்டம் உருவாகும். டேக் இட் ஈஸி பாலிசியாக மாறும். அப்புறம் ரொம்ப நிறைவாக மன நிம்மதியோடு வாழ ஆரம்பிப்பீங்க. சரி, இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுனா ஒன்றும் பெருசாக இல்லை. டெய்லி நடக்கிற ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். எந்த மாதிரினா ஆஃபீஸ்க்கு அவசரமாக போயிட்டுருக்கப்போ டிராஃபிக் இல்லாமல் டக்குன்னு போயிட்டீங்க, நீங்கள் வெயிட் பண்ணுற க்யூ மட்டும் ரொம்ப சீக்கிரமாக மூவ் ஆச்சு, வீட்டுக்கு வரும்போது மழையில் நனையாமல் வந்து சேர்ந்துட்டீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள், பட் அது நடந்தனால அன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப பெரிய மாற்றம் நடந்திருக்கும். இல்லைனா நீங்கள் ஏதோ தப்பிச்ச ஃபீல், அந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அதை மனசுக்குள்ளே சொன்னாலும் சரி, நான் சொன்னேன்ல ஜேர்னலிங், அதில் கூட ஒரு 3 விஷயமாக அப்படி எழுதி அதுக்கு நன்றி தெரிவிங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட். என்னது ரெஸ்ட்டா? நான் ஆல்ரெடி அதை தானே பண்ணிட்டு இருக்கேன். ரெஸ்ட்டுக்கு ஸ்லீப் மட்டும்தான் மீனிங்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ரெஸ்ட்டில் ஸ்லீப்பும் ஒன் ஆஃப் த வே தான். ஒரு ஃபோனை சார்ஜ் போட்டால் 100% ஆனதும் அதை தேடி ஓடி போய் எவ்வளோ பேர் ஆஃப் பண்ணுறோம். கடையில் கூட எக்ஸசிவ் சார்ஜ் போடாதீங்க, பேட்டரி சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நமக்கு ஃபோன் வாங்கும் போதே சொல்கிறாங்க. ஒரு ஃபோனுக்கே அப்படின்னா பார்த்துக்கோங்க, 6 to 7 இல்லை ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் கண்டிப்பாக தேவை. இந்த ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரியும் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரியும் தான். கண்டினியூவஸாக நெக்ஸ்ட் என்னன்னு யோசிச்சு உங்கள் மைண்டு பர்ன் அவுட் ஆகி சம்டைம்ஸ் அந்த வேலை மேலேயே வெறுப்பு வந்துடும். இதை பேலன்ஸ் பண்ண தான் ரெஸ்ட் அவசியம். ரெஸ்ட் எடுக்கிறனால நம்ம ஸ்லோவாக போகிறோம், வீக்காக இருக்கும் அப்படின்னு கிடையாது. எவ்வளவு ஹார்டாக ஒர்க் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஸ்மார்ட்டாக
எவ்வளோ ப்ரொடக்டிவாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ரெஸ்ட் வெறும் தூக்கம் மட்டும் இல்லை, ஒரு ஷார்ட் டீ பிரேக், ஒரு சைலண்ட் வாக், செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி எல்லாமே கூட ஒரு ரிலாக்ஸேஷன் தான். ஒன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுனா நீங்கள் இன்னும் குவாலிட்டியாக ஒர்க் பண்ணுவீங்க, கான்சன்ட்ரேஷனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ரெஸ்ட்டோட பவரை அண்டர் எஸ்டிமேட் மட்டும் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. ஓவர் ரெஸ்ட் சோம்பேறித்தனமாக மாறிடும், மந்தமான மைண்ட் செட்டுக்கு மாறிடுவீங்க. ஸோ டேக் த நெசசரி அமௌண்ட் ஆஃப் ரெஸ்ட் இன் பிட்வீன். நம்பர் 7, கிவிங். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆமாம், நான் சம்பாதிச்ச காசு சும்மா இன்னொருத்தருக்கு எப்படி எடுத்து தர்றது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் சொல்ல வர்றது காசை பற்றி மட்டும் இல்லை. இங்கே கொடுக்கறதுனா வெறும் பணம் மட்டும் இல்லை, உங்கள் டைம், லவ், கைடன்ஸ், ஹெல்ப், நாலேஜ், ஃபுட், இப்படி எது வேணாலும் கொடுக்கலாம். எப்போ நிறைய கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு நிறைய தரும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு செய்யும்போது ஒரு மன திருப்தி வரும் பாருங்களே, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமான விஷயம், இதை ஏன் கஷ்டமான விஷயம் சொன்னேன் தெரியுமா? ஈஸியாக கொடுத்துற கூட செய்யலாங்க, பட் அதை எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் பண்ணணும். பார்த்தீங்களா, நான் இதை பண்ணினா இது கிடைக்கும், என் மேலே பாசமாக இருப்பாங்க, நன்றியோடு இருப்பாங்க, இல்லை எனக்கு திருப்பி செய்வாங்க, இப்படிப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் மனசார கொடுக்கணும். இந்த மென்டாலிட்டிக்கு வரது தான் நம்ம பழகிக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதை விட அதிகமான வாய்ப்புகள் நம்மளை நோக்கி வரும். நம்பர் 8, லிசனிங். இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஹேபிட்டும் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ணாமல் உங்களோட ரிலேஷன்ஷிப்பையும் பெட்டர் ஆக்கும். நிறைய பேர் அவங்க ஒரு நல்ல லிசனர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேசும்போது அமைதியாக அவங்க தலையை ஆட்டிகிட்டு இருப்பாங்க, அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க லிசன் பண்ணுறோன்னு. பட் அவங்க தங்களுக்காக பேசக்கூடிய வாய்ப்பை எதிர்நோக்கி வெயிட் பண்ணிவிட்டு மண்டைய ஆட்டிகிட்டு தான் இருக்காங்க. உண்மையிலே லிசன் பண்ணுறது ஒரு ஸ்கில், அண்ட் அதை மற்றவங்க கூட உங்களுக்கு நடக்கிற இன்ட்ராக்ஷன்ஸை பெட்டராக மாற்றி கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒருத்தர் பேசுகிறத காது கொடுத்து லிசன் பண்ணும்போது ஆப்போசிட் பர்சனுக்கு நீங்கள் மரியாதை தரீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க தாட்ஸ் அண்ட் வேல்யூஸ், ஒப்பீனியன்ஸை நீங்கள் வேல்யூ பண்ணுறீங்க. இதனால் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் மதிப்பும் தானாக உருவாகும். அண்ட் லிசனிங்னு சொன்னதும் ஜஸ்ட்டு காதில் வாங்குறது மட்டும் கிடையாது. லிசனிங் வேறு, ஹியரிங் வேறு. நம்ம எல்லாரும் யூஸ்வலாக ஹியர் தான் பண்ணுறோம். லிசன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறது, அண்டர்ஸ்டாண்டிங் தேர் வேர்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், பேசும்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடிய பாடி லாங்குவேஜ், இதெல்லாம் உட்பட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் இதை நம்ம அப்சர்வ் பண்ண ஒருத்தர் நம்மக்கிட்ட உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இன்ட்யூஷனே நமக்கு இதை கைட் பண்ணும். இங்கே எல்லாருக்கும் பேச தான் பிடிச்சிருக்கு, எல்லாருமே பேச ஆசைப்பட்ட யாரு தான் கேட்பாங்க. நான் என் ஒப்பீனியனை எப்போ தான் சொல்கிறதுன்னு தோணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் ஒப்பீனியனை மற்றவங்க ஜஸ்ட்டு கேட்டால் போதுமா, ஆர்எல்ஸ் அதை செயல்படுத்தணுமா? ஆப்வியஸாக நம்ம சொன்னதை மற்றவங்க செய்யணும்னு தான் திங்க் பண்ணுவோம். அப்படி அவங்க மதிக்கணும்னா நீங்கள் பேச்சை குறைச்சிட்டு லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பேசுறதுக்கு டிமாண்ட் பண்ணும்போது மக்களாக உங்ககிட்ட நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டு வாங்குவாங்க. இப்படி அவங்களா கேட்டு வாங்கும்போது அவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை செஞ்சு தான் ஆகணும். நம்பர் 9, பேஷன்ஸ். பொறுமை பற்றி எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரியும், பட் அதை ஃபாலோ பண்ண மறந்துடுவோம். அதுவும் இப்போ இருக்கிற இன்ஸ்டன்ட் உலகத்தில் எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ளே நடக்குது. இதுக்கு பழக்கப்பட்ட நம்மளால் பொறுமையாக இருன்னு மட்டும் சொன்னால் எப்படி இருக்க முடியும்? எப்படின்னு கேட்டால் கூட இந்த லைஃப் நம்மளை டெஸ்ட் பண்ணும். ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த லைஃப். யாருமே இதை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இது வரைக்கும் சொன்ன எல்லா ஹேபிட்ஸும் ரொட்டீனாக பில்டு பண்ணுறதுக்கு பொறுமை வேணும், கன்சிஸ்டன்சியாக டெவலப் பண்ணணும். டக்குன்னு நடந்து சில விஷயம் டக்குன்னு முடிஞ்சு போயிடும். பட் டு யூ ரியலி வாண்ட் தட்? நமக்கு வேணுங்கிற சக்ஸஸ், ரெக்கக்னிஷன், ஐடென்டிட்டி, இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூவான விஷயத்தை அச்சீவ் பண்ண வி நீட் பேஷன்ஸ். ஒவ்வொரு நாளும் பொறுமையாக இதுக்காக ஒர்க் பண்ணணும். ஒரு சிலர்னால ஒரு வீக்குக்கு மேலே முடியாது போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். முடியாதுன்னு ஒரு ஃபீல் வந்ததும் அதுக்கப்புறம் கூட அதை யார் தொடர்ச்சியாக பண்ணுறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்
ரீசன்னு சொல்லுது. உங்கள் கண்ணுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலனா கூட இது நடக்கும்னு நம்பி பண்ணுங்க. ஒரு சீடை மண்ணுக்குள்ளே விதைச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருங்க. 1 to 2 வீக்ஸ் வெறும் மண் மட்டும்தான் தெரியும். இந்த டைமில் தான் அந்த சீடோட ரூட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக மண்ணுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய காற்று மழை வந்தாலும் அதை தாண்டி நிற்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அந்த ரூட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இல்லையா? அதுக்கப்புறம் தான் அது வளர்ந்து நம்ம கண்ணிலேயே படும். 1லிருந்து 2 வாரம் பொறுமையாக இருக்க வேண்டிய நேரம். இதே சயின்ஸ் தான் சக்ஸஸ்க்கும். விதைச்சா செடி வளர்கிற மாதிரி ஒர்க், டைம், எஃபர்ட் போட்டால் அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நியூட்டனோட 3rd லாவை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆக்ஷன் இருந்தால் ரியாக்ஷன் கண்டிப்பாக வரும். இது ஒரு யூனிவர்சலான லா. இதை நம்புங்க அண்ட் இந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணுங்கள் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த சிம்பிள் ஹேபிட் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணுறதோட இம்பார்ட்டண்ட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல. எக்ஸசைஸ் பண்ணுறது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்னா, உங்கள் பாடி போதும் முடியல அப்படின்னு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸசைஸில் கதரும். பட் அதையும் தாண்டி நீங்கள் பண்ணும்போது உங்கள் பாடி மட்டும் இல்லை, மைண்டும் ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் கூட அதை டிஃபீட் பண்ணி முடிக்க முடியும் அப்படிங்கிறத உங்கள் பாடியும் மைண்டும் ப்ரூவ் பண்ணும். அதுக்கான கேப்பபிலிட்டியை உங்கள் பாடியும் மைண்டும் டெவலப் பண்ணிக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக. இதனால தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் எல்லாருமே அவங்களோட ரொட்டீனில் எக்ஸசைஸை முக்கியமான ஒரு விஷயமா வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது பி வித் ரைட் பீப்புள். நம்ம யாரு கூட எப்படிப்பட்ட பர்சன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி எப்படிப்பட்ட பர்சன் இருக்காங்களோ அதே மாதிரியான பர்சனாக தான் நீங்களும் இருப்பீங்க. அது ஃபினான்ஷியலாக, ஹெல்த்தியாக, க்ரியேட்டிவிட்டியாக, லேசியாக, நெகட்டிவாக, இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பழகக்கூடிய நபர்களோட தாக்கம் நம்ம லைஃப் அண்ட் கேரக்டரில் கண்டிப்பாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, டாப்பர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கேங், லாஸ்ட் பெஞ்சஸ்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக இருப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம க்ரோ ஆகணும்னு நினச்சி நம்மளை விட ஒரு ஸ்டெப் ஹையராக இருக்கிறவங்க கிட்ட பழகும் போது தான் அவங்க ஹைட்டை ரீச் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் உங்களை டெவலப் பண்ணுற மாதிரியான நபர்களாக இருக்கிறாங்களான்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் இருக்கிற சர்க்கிளை லைட்டாக அழிச்சிட்டு அதை விட்டு வெளியில் போய் மற்ற நபர்கள் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். இப்போது நான் சொன்ன இந்த 10 ஹேபிட்ஸும் பார்த்தா ரொம்பவே சின்னதாக ஈஸியாக தெரியலாம். பட் இந்த குட்டி ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப்பை நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றக்கூடிய மேசிவான பவர் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இட்ஸ் ஓகே, வி ஆர் கெட்டிங் பெட்டர் அப்படின்னு டெய்லி ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணுங்கள். கன்சிஸ்டண்ட்டாக. இனிஷியலாக ஒன்றும் பெருசாக தெரியாது, பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹட்டில் மட்டும் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், மாற்றம் உங்கள் லைஃப்பில் உருவாக ஆரம்பிச்சிடும். அந்த மாற்றத்தையே கெட்டியாக பிடிச்சிட்டு அதவே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு இந்த ஸ்மால் ஹேபிட்ஸோட பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இப்போ இருந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் ரைட் நவ் ஈவன் வித் 1 ஹேபிட். ஒரே ஒரு ஹேபிட், உதாரணத்துக்கு நன்றி சொல்கிறதா கூட இருக்கலாம். இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்காக நன்றியோடு இருக்கிறேன் அப்படின்னு உங்கள் நன்றியை தெரிவிக்கிற விதமாக ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த ஹேபிட்ஸை உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்புகிறேன். படிப்படியாக எல்லா ஹேபிட்ஸையும் அப்படியே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்கான எல்லா குவாலிட்டிஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.